இப்போ சாரை மீட் பண்ணோம். சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆயிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போறோம். அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்ப நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதான் சக்சஸ் அப்பா. எல்லாருக்கும் வணக்கம். போற ஒரு இடத்துலையுமே சொல்லிட்டே இருந்தேன், எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டே இருந்தேன். லைக் அன்னைக்கு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடென்ட் அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம். சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆயிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்னைக்கு இருக்க அபியும் வேற வேற ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. அண்ட் முதல் நன்றி பிரஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கதான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டா கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்கா சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படிதான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகா அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்தீங்க. நல்ல நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படிதாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா அப்படின்னா, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அழகா மக்களுக்கு அது எப்படி படிச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகா அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல என்னோட மதன் என்னை வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்றது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்கறதுக்கு. இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்னைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணோம், அபிக்கு இது சூப்பராக பண்ணோம். இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்து அது இப்போ ஒருத்தவங்க பற்றி நம்ம பேசுவோம், பட் அவங்க பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அவன் ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க்யூ அனஸ்வரா. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா ஒர்க் ஆகிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பா இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய படம் பண்ணுவோம் நம்புறேன். அண்ட் அடுத்ததாக படத்துல நடிச்ச காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லா காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லணும் வேணாமல் தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசிட்டு, மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனா சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி அப்படி நீங்க ஸ்டார் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கேன். நான் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இதை வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ், மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தம்பி பேசி கொஞ்சம் என்ன எமோஷனல் ஆக்க வச்சுட்டாரு. அண்ட் தேங்க்யூ தம்பி. ஐ கம் டு யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஓவர்வெல்மிங்ன்ற வார்த்தை பத்தாது. அண்ட் ஆக்சுவலாக ப்ரெஷ் ஷோ இங்கே முடித்த உடனே நாங்கள் ப்ரீமியர் போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரீமியரில் வந்து அப்பா அங்கே வந்து எங்கள் படத்தை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. அண்ட் படம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் டீமாக வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்பா அம்மா பார்க்க நான் போயஸ் வீட்டுக்கு போனேன். as soon as I went inside, அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதான் சக்ஸஸ் அப்பா அப்படின்னு. அப்பா சிரிச்சாரு. அந்த சிரிப்பு லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 16, 17, 18 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்பதான் இந்த டீம், என்னோட இந்த ஃபேமிலியால தான் எனக்கு சக்சஸ்னா என்னன்னு தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் மீட். ஸோ என்னோட ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஆல் ஸோ மச்.
அண்ட் ஒரு சில பேர் நான் மறக்கக்கூடாதுன்றதுனால ஐ வாண்ட் டு மென்ஷன் எவ்ரிபடி who have been a part of this success for us today. The actors of our film, Abhi, what do I say? அபி எனக்கு பேபி பிரதருங்க, அது பேபின்னு தான் சொல்லணும் எனக்கு. அண்ட் அபி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைல் வந்து மனசுலேருந்து அபி வில் ஸ்மைல். அண்ட் அபி, நாட் as your producer, as someone who loves you very much, I hope you have that smile on your face always. And he is here to stay, அதில் no doubt at all. So அபியா டைரக்டராக நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் இப்போ ஆக்டராக கொடுக்குற லவ்வுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் மை younger baby brother that love. Thank you. And Anaswara, what do I say? அப்பா பார்த்து அனஸ்வரா கேட்டு எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னாரு. அதுதான் எனக்கும் தோணுச்சு, எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள். ஆக்சுவலா மதன் சொல்ற வரைக்கும் even though she's a senior actor in the industry, எனக்கு தெரியாது. பட் தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் பீங் so adamant. அனஸ்வரா தான் அப்படின்னு நீங்க adamant-ஆ இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. And Anaswara, you have done an amazing job in the film. எனக்கு அனஸ்வரா பண்ணது ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயம் ஹைலைட்டா இருக்கும். அதுல அப்பா நம்ம மீட் பண்ணும்போது கூட பண்ணாங்க, அப்படி குத்திருவேன் பேப்பர் எடுத்து சொன்னீங்கன்னா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். அண்ட் படத்தோட வெரி எண்ட்ல அந்த சைலன்ஸுக்கு ரெண்டு பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சத்யா கேரக்டர், இந்த பக்கம் மனிஷா கேரக்டர் நின்றுட்டு இருப்பாங்க. அதுல அந்த மழையை பார்த்து ஒரு இன்னசென்ட்டா அனஸ்வரா சிரிப்பாங்க. That's one of my favorite moments of Anaswara in the film. So thank you and welcome to Tamil cinema properly. Thank you. யுவன் பாடின பாட்டு என்னோட ஃபேவரட் படத்துல, ஷான், அப்சல்யூட் ஃபேவரட். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி அந்த குரல் இல்லாம கதறுறேன் ஏண்டி உனக்கு கேட்கல, அந்த லைன் நான் வந்து யோசிச்சு திருப்பி கேட்டேன், எப்படிங்க இப்படி எல்லாம் எழுதுறீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஐயா. அண்ட் அப்பா மீட் பண்ணும் போது ஒரு சின்ன போயிட்ரி அப்பா கிட்ட சொன்னாங்க, அது அக்கா திருப்பி வாங்கி கொடுத்து எனக்கு அமிச்சிருங்க அப்படின்னு அப்பாவே கேட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. சக்சஸ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தம்பி 3 படம் சக்சஸ் கொடுத்துட்டீங்க, 4வது நம்ம சேர்ந்தும் சக்சஸ் கொடுத்துட்டோம். தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஐ டோன்ட் நோ, நான் வார்த்தைக்கு எனக்கு பேரே வராது. அது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் சொன்னேன், அவங்க கிளம்பும் போது அவர் எழுந்து கேட்டார், தம்பின்றாங்களே உங்க பேர் இல்லையான்னாரு. அந்த அளவுக்கு நான் அவங்கள தம்பி மனசுல இருக்காங்க. எனக்கு பிரதர் ஃப்ரம் அனதர் மதரா என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. ஐம் so grateful to have தம்பி in my life and for all your successes தம்பி. உங்களுக்கு தெரியும், நான் கூடவே நின்றுருக்கேன், நிற்பேன், நிறைய செய்கிறோம். அண்ட் அகேன் இந்த சக்ஸஸ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு. அண்ட் நீங்கள் ஆஸ் மீடியா எங்கள் ஃபேமிலிக்கு, அப்பாவுக்கு இவ்வளோ கூட இருந்து இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சினிமாக்கு திருப்பி கொடுக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இந்த படத்தில் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் ஹியர் டு மேக் குட் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ அகேன். எனக்கு தேங்க்யூ சொன்னால் பத்தாது, எப்படி சொல்கிறதுனே தெரியல. பட் அப்பா சொல்கிற மாதிரி எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் நீங்கள் தான். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டெப்லேருந்து நோ லுக்கிங் பேக்னு நான் நம்புறேன். அண்ட் வி ஆர் ஆல் ஹியர். அண்ட் அபி லான்ச் பண்ண மாதிரி, மதன் லான்ச் பண்ண மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் வித் லவ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு ஆக்குனதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.